அப்போ ஜாக்கிரதையில் என்ன இல்லை, இந்த உலகத்தை பற்றியோ சுற்றி இருக்கிறத பற்றியோ சூழ்நிலை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால் அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் வேதத்தை வாசிச்சுட்டு தான் நீங்கள் சரியான பாதைக்கு போக முடியும். இப்போ ராமாயணத்தில் அறிவுரை இருக்குது, மகாபாரதத்துலேயும் அறிவுரை இருக்குது, இன்னும் எத்தனையோ புக்குகளில் பூரா அறிவுரை இருக்குது. அந்த ஏன்னா திருக்குறள்லேயும் அதை காட்டிலையும் அறிவுரை சுருக்கமாக இருக்குது இல்லையா? ஆனால் அதை படித்தவங்க எல்லாருமே பீடி பிடிக்கிறாங்க, சீட்டு அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அறிவாளியாக இருந்தாலும் மறுபக்கம் அவங்க தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்கிறாங்க, அதை விட முடியலை. ஆனால் வேதத்தை வாசிக்கும் போதே வேதம் என்ன செய்யுது, அந்த தப்புகளை அவனை விட்டுற அளவுக்கு அது அவனை உணர்த்துது. அல்லேலூயா. புரியுதா சொல்கிறதே? வேதத்தை வாசிக்க வாசிக்க, வேத ஆராய்ச்சி செய்ய செய்ய, கிறிஸ்தவ கோயிலுக்கு போக போக, அவன் எவ்வளவு குடிகாரனாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான முட்டாளாக இருந்தாலும், அவனுக்கு வழிகாட்டுறத ஒரு ஆள் இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுறான், விடுதலை ஆயிடுறான். அதிலிருந்து விடுதலை ஆயிடுறான், நார்மலுக்கு வந்துடுறான். எதனால விட முடியாத, எவ்வளவு அறிவாளியாலாம் விட முடியாத அந்த கெட்ட வழக்கத்தை இயேசுக்குள்ளே வந்து பைபிள் படிக்க படிக்க, இயேசு கோயிலுக்கு போக போக, அந்த பல பேர் சாட்சிகளை கேட்க கேட்க என்ன பண்ணுறான், அது போயிடுது. அப்போ இங்கே வேதம் என்பது சாதா வேதம் இல்லை, தேவன் எழுதின வேதம். அதில் ஒரு ஆவி இருக்குது, அது பரிசுத்த ஆவியாக இருக்குது. அது படிக்க படிக்க ஞானத்தையும் கிருபையும் கொடுக்குது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான்.